ஹலோ ஆல், வெல்கம் டு மை யூடியூப் சேனல் கதை போமா. அழகே அழகு சீரியலில் நெக்ஸ்ட் எபிசோடில் என்ன நடக்க போகுதுன்னு தெரிஞ்சுக்கலாம் வாங்க. அதுக்கு முன்னாடி என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இந்த வீடியோ பிடிச்சவங்க ஒரு லைக் போடுங்க. ரேவதி தங்கராஜ் கிட்ட சொல்லாமலே அவங்க வீட்டுக்கு வந்தது சரின்னு யாரெல்லாம் நினைக்கிறீங்களோ அவங்க கமெண்ட்டில் எஸ்ன்னு சொல்லுங்கள். தப்புன்னு யாரெல்லாம் நினைக்கிறீங்களோ அவங்க கமெண்ட்டில் நோன்னு சொல்லுங்கள். ரேவதி வெளியே வந்து தங்கராஜ் பார்த்த உடனே அப்படியே ஷாக்காகி நிற்கிறாங்க. தங்கராஜ் எதுவுமே நடக்காத மாதிரி, என்ன ரேவதி கிளம்பலாமா வீட்டுக்கு, வந்த வேலையெல்லாம் முடிஞ்சுதா? ரேவதி என்ன சொல்கிறதுனே தெரியாமல் அப்படியே தயங்கி நிற்க மதிக்கு உடனே டவுட் வந்துடுது. என்ன அக்கா மூஞ்சி ரொம்ப நேரமாக சரியில்லையே, ஏதோ நடக்குது அப்படின்னு மனசுக்குள்ளேயே நினைக்கிறாங்க. தங்கராஜ் ரேவதி கிட்ட கேட்குறாங்க, அப்புறம் அம்மா கிட்ட ஏதோ கோயிலுக்கு போயணும்னு சொல்லிட்டு வந்தியாமே, கோயிலுக்கு போயிட்டு இங்கே வந்தியா இல்லை இனிமேல் தான் போகணுமா? நான் ஏன் கேட்குறேன்னா, நீ கோயிலுக்கு போகலன்னா நம்ம 2 பேரும் சேர்ந்து போகலான்னு தான் கேட்குறேன் அப்படின்னு நக்கலாக தங்கராஜ் ரேவதி கிட்ட கேட்க, ரேவதி தயங்கி பதில் சொல்கிறாங்க. இல்லைங்க, நான் கோயிலுக்கு போயிட்டு தான் வந்தேன். அப்படியா, எந்த கோயிலுக்கு போனேன்? வர வழியில் ஒரு அம்மன் கோவில் இருந்ததுங்க, அங்கே போயிட்டு தான் வந்தேன். அம்மா கிட்ட ஏதோ ரொம்ப தூரம் வேறு கோயிலுக்கு போகணுன்னு சொல்லிட்டு வந்தியாம்மா அப்படின்னு ரேவதி தங்கராஜ் திருப்ப கேள்வி கேட்டுகிட்டே இருக்காங்க. ரேவதி தங்கராஜ் கேட்குற கேள்விக்கு எதுவுமே சொல்லாமல் நிற்கிறாங்க. சுரேஷ் உடனே, ஏங்கா மாமா கேட்டுகிட்டே இருக்காரு, நீ எதுவுமே சொல்லாமல் நின்றுட்டுருக்க? நீ கோயிலுக்கு போகிறன்னு முன்னாடியே சொல்லியிருந்தா நம்ம எல்லாருமே சேர்ந்து போயிருக்கலாம்ல. ஆமாம், நீ வரும்போது ஃபோனில் என்கிட்ட கோயிலுக்கு போகிறோன்னெலாம் எதுவுமே சொல்லவே இல்லையே அப்படின்னு சுரேஷ் மறுபடியும் மாட்டி விட்டுட்டாங்க தங்கராஜ் கிட்ட ரேவதியை. ரேவதி உடனே மனசுக்குள்ளேயே, இவன் வேற ஒருத்தன் நேரங்காலம் தெரியாமல் எல்லாத்தையும் துருவி சொல்லிகிட்டு இருக்கிறான். உடனே தங்கராஜுக்கும் வந்து, என்ன ரேவதி, அப்போ நீ கோயிலுக்கு போகலையா? இல்லைங்க, நான் கோயிலுக்கு போயிட்டு தான் வந்தேன், அது சுரேஷ்க்கு தெரியாது. சுரேஷ் உடனே சொல்கிறாங்க, இல்லைக்கா நீ எனக்கு ஃபோன் பண்ணும்போது எதுவுமே சொல்லலையே, அதான் கேட்டேன். இல்லைடா சுரேஷ், நான் உனக்கு ஃபோன் பண்ணதுக்கு அப்புறமேட்டு கோயிலுக்கு போயிட்டு தான் இங்கே வந்தேன், அது நான் உன்கிட்ட சொல்லலை. இதுக்கு உடனே டவுட் வந்து அந்த ப்ராப்ளமை எப்படி சால்வ் பண்ணுறதுன்னு யோசிக்கிறாங்க. உடனே ரேவதி கிட்ட சொல்கிறாங்க, சரிக்கா உங்களுக்கு லேட் ஆகுது, வீட்டில் பசங்கள்லாம் தனியாக இருப்பாங்கள்ல, நீங்கள் கிளம்புங்கக்கா. உடனே தங்கராஜ் சொல்கிறாங்க, ஏம்மா நாங்கள் இங்கே இருக்கிறது உனக்கு எதாவது பிரச்சனையா என்ன? எனக்கு என்ன பிரச்சனை இருக்க போகுது, அக்கா ரொம்ப நேரமாக பசங்கள்லாம் தனியாக இருப்பாங்கன்னு சொல்லிட்டு இருந்தாங்க, அதனால தான் லேட் ஆகுதுன்னு கிளம்ப சொன்னேன். நீங்கள் இருக்கிறதுனால எனக்கு என்ன பிரச்சனை, எனக்கெல்லாம் ஒன்றும் பிரச்சனை இல்லை. சுரேஷ் சொல்கிறாங்க, ஏய் மதி, கொஞ்ச நேரம் வாயை வச்சு சும்மா இருக்கியா? லட்சுமி உடனே சொல்கிறாங்க, மலர் நீ போய் எல்லாத்துக்கும் காஃபி போட்டு எடுத்துகிட்டு வாப்போ சொல்கிறாங்க. இல்லை எனக்கு காஃபிலாம் வேணாங்க அத்தை, எனக்கு வெளியே கொஞ்சம் ஒர்க் இருக்குது, நான் கிளம்புறேன். மாப்பிள்ளை வந்துட்டு எதுவுமே சாப்பிடாம கிளம்புறீங்களே, நைட்டு இருந்து சாப்பிட்டு போகலாம்ல? இல்லை மாமா, எனக்கு வெளியே வேலை இருக்குது, சரி இந்த பக்கமாக வந்தேன், ரேவதி இங்கே இருக்குன்னு சொன்னாங்க, அதனால் கூட்டிகிட்டு போகலான்னு வந்தேன், அவ்வளோதான். சரிங்க மாப்பிள்ளை, பார்த்து போயிட்டு வாங்க, ஒரு காஃபியாவது குடிச்சிட்டு போகலாம்ல? பரவாயில்ல மாமா, நம்ம வீடு தானே, எப்போ வேணாலும் வந்து குடிச்சிக்கலாம் விடுங்க அப்படின்னு சொல்லிட்டு 2 பேரும் கிளம்பிடுறாங்க. சைடு பார்த்தீங்கன்னா மலர் பாக்யராஜ் கிட்ட கேட்குறாங்க, பாக்யராஜ் நம்ம எத்தனை மணிக்கு கிளம்புறோம்? அது வண்டி சர்வீஸ் போயிருக்குல்ல மலர், சர்வீஸ் போயிட்டு வந்துட்டோம், நம்ம உடனே கிளம்பிடலாம் மலர் அப்படின்னு பாக்யராஜ் சமாளிக்கிறாங்க. கரெக்டான டைமுக்கு வந்துடும்ல, அதெல்லாம் வந்துடும் மலர், நீ ஒன்றும் ஃபீல் பண்ணாத விடு. இந்த பர்த்டேவை என்னால் மறக்கவே முடியாது பாக்யராஜ், அது ரொம்ப நல்லவங்கள்ல, எனக்காக போய் கேக்லாம் வாங்கிட்டு வந்தது, எனக்கு இந்த மாதிரிலாம் இத்தனை வருஷத்தில் யாருமே கிஃப்ட்டு கொடுத்ததே இல்லை, உங்களுக்கே நல்லா தெரியும்ல. இத்தனை வருஷம் கல்யாணம் ஆகி இந்த வருஷம்தான் நீங்களே எனக்கு கிஃப்ட் பண்ணியிருக்கீங்க, இது எல்லாத்துக்குமே காரணம் மதி மட்டும்தான் பாக்யராஜ், இதை நான் என்றைக்குமே மறக்கவே மாட்டேன் அப்படின்னு 2 பேரும் ஃபீல் பண்ணி பேசிகிட்டு இருக்காங்க. இந்த சைடு பார்த்தா தங்கராஜும் ரேவதியும் காரில் போயிட்டுருக்காங்க. தங்கராஜ் போயிட்டுருக்கும் போதே ரேவதி கிட்ட கேட்குறாங்க, அப்புறம் பர்த்டே செலிப்ரேஷன்லாம் எப்படி முடிஞ்சுது? கோயிலுக்கு போகிறேன்னு வீட்டில் போய் சொல்லிட்டு அண்ணி பிறந்த நாளை கொண்டாடுற அளவுக்கு நீ முன்னேறிட்ட, இன்னும் பொய் சொல்லிட்டு நீ என்னென்ன பண்ண மாட்ட? அப்படி இல்லைங்க, நான் கோயிலுக்கு போனேன், வர வழியில் மதி ஃபோன் பண்ணா, அதனால் சரி பார்த்துட்டு போகலான்னு வந்தேங்க, வேறு ஒன்றும் இல்லை. என்னை பார்த்தா உனக்கு என்ன முட்டாள் மாதிரி தெரியுதா? இவன் எதை சொன்னாலும் நம்பிடுவான்னு நினச்சிட்டு இருக்கியா? இவ்வளோ தைரியம் உனக்கு எங்கேருந்து ஃபஸ்ட்டு வந்தது? கிட்ட சொல்லாமல் போகிறதே தப்பு, நீ பொய் சொல்லிட்டு வந்திருக்க.
என்ன நடக்குதுன்னு நாளைக்கு பார்க்கலாம். என் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பை பை. அப்புறம் என்னோட வீடியோ பிடிச்சவங்க மறக்காமல் ஒரு லைக் போட்டுக்கோங்க. மலரை யாருக்கெல்லாம் பிடிக்குமோ அவங்க கமெண்ட்டில்